எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை பத்தி ஒரு சின்னோண்டு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியாம கொஞ்சம் டூ மச்சா டிஜிட்டலுக்கு அடிக்ட் ஆயிட்டோமோ, நான் இல்லாம இந்த போன் இல்ல, போன் இல்லாம நான் இல்ல அப்படின்ற மாதிரியே இருக்கு. எங்கேயாவது போனை வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், கையில ஏதோ கட்டவரல் காணாம போன மாதிரியே ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட பழக்கம் வந்துருச்சு. ஸோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஊர்லேயே ஒரு வெல் நோன் பர்சன் இருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். அவர்கிட்ட கூட்டு போயிட்டு அட்வைஸ் வாங்கணும்னா இவன் கொஞ்சம் மாறுவான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்றாரு, இந்த சின்ன பையனை கூட்டு போயிட்டு அந்த ஒரு ஊர்லயே பெரியதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் வந்து கொடுக்குறாரு. அந்த சின்ன பையனுக்கு பெருசா நம்பிக்கையே கிடையாது. ஊர்ல எவன் எவனோ ட்ரை பண்ணிட்டான், ஒன்னும் புடுங்க முடியல, இந்த ஆள் புடிங்கிட்டு வரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாவே பேசிடுறாரு. இது அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இவன் புடுங்குவன் கிடுங்குவன்லாம் பேசுறான். தம்பி, நாளைக்கு காலையிலே வந்துருங்க, புடுங்க வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. என்ன இவரும் அதே மாதிரி பேசுறாருன்ற மாதிரி இந்த அப்பாவும் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. இவன் கூட இவர் வந்து ஏதோ ஒரு நல்ல காஸ்ட்டுக்காகலாம் இப்படி பேசுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பையனை கூட்டிட்டும் வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே இந்த பையனை கூட்டிட்டு அவர்கிட்ட கூட்டு போய் விடுறாரு. என் கூட வாப்பா, நேற்று நீ சொன்னல என்ன புடுங்க முடியும்ட்டு, இன்னைக்கு புடுங்குறதுல இருந்து தான் நம்ம டாஸ்கே ஆரம்பிக்க போறோம். என் கூட வா, உன்னோட கெட்ட பழக்கத்துல இருந்து எப்படி உன்னை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் பாதி ஹாஃப் மைண்டட்ல தான் போறான். ஒரு சின்னோண்டு செடி அப்பதான் துளுத்து வந்துட்டு இருக்கு, ஒரு குட்டி செடி. அந்த செடியை எங்க புடுங்கி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இதெல்லாம் ஒரு டாஸ்கா, இதெல்லாம் அசால்ட்டா புடுங்குவேன், கை என்னத்துக்கு, காலாலே புடுங்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன செடியை காலில் வச்சே புடுங்கி எடுத்துடுறான். ஏய் பரவாயில்லையே, செடியை புடுங்கிட்டியே, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு முட்டி அளவுக்கு வளர்ந்த இந்த கீரை செடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முட்டி அளவுக்கு வளர்ந்த ஒரு கீரை செடியை கட்டி எங்க இதை வேரோட புடுங்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை காலை வச்சுலாம் புடுங்க முடியாதுல்ல, சரி ஓகே, கையை வச்சு கொஞ்சம் கிரிப்பு கொடுத்து புடுங்கி எடுத்துறான். இதை பாருங்க புடுங்கிட்டேன், அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். இன்னும் கொஞ்சம் தூரம் என் கூட வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. அவர் உயரத்துக்கு வளர்ந்த, அந்த சின்ன பையன் உயரத்துக்கு வளர்ந்த ஒரு வளர்ந்த செடியை காட்டி இப்ப இதை புடுங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேரோட புடுங்கணும் அப்படின்றதையும் அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. அவன் என்ன பண்றான், செடியோட பாட்டமை பிடிச்சி நல்லா உழுக்குன்னு உலுக்கி எப்படியோ புடுங்கி எடுத்துடுறான். எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அவன் தலையை விட உயரமா இருக்கிற கொஞ்சம் வளர்ந்த முருங்கை மரத்தை காட்டி எங்க இதை வேரோட புடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது முருங்கை மரத்தை புடுங்கணுமா, சரி முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த முருங்கை மரத்தோட கிளையெல்லாம் பிடிச்சி நல்லா கீழே இழுத்து எப்படி எப்படியோ ஆட்டி அந்த முருங்கை மரத்தை ஒரு வழியா சாச்சி வேரோடவும் புடுங்கிடுறான். ஏ பரவாயில்லப்பா, முருங்கை மரத்தையே சாச்சிட்டியே, சூப்பர்ப்பா, என்னென்ன சாதாரண ஆள் நினைச்சீங்கன்னா நான்லாம் பெரிய ஆளு எங்க ஊர்ல அப்படின்ற மாதிரி அவனை வந்து பெருமை பீத்துக்கிறான். சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போய் அடுத்து ஒரு ஆலமரத்தை காட்டி எங்க இதை வேரோட புடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பையனுக்கு பதறிடுச்சு. ஐயோ, ஆலமரத்தை வேரோட புடுங்கணுமா, அது எப்படி என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இதே மாதிரிதான் தம்பி, உனக்குள்ள வர கெட்ட பழக்கமும், அந்த கெட்ட பழக்கம் அந்த துளியூண்டா வளர்ந்துச்சு பத்தியா, அந்த சின்ன துளுத்து வர செடி, அந்த மாதிரி இருக்கிற பேணி அதை வந்து வேரோட புடுங்கி இருந்தேன்னு வைங்களேன், அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்டேஜை வந்து மாத்திக்கிட்டே வரும். முதல்ல கொஞ்சம் வளர்ந்த அந்த கீரை செடி மாதிரி வரும், அப்போ நம்மளால அதை புடுங்க முடியும். அதுக்கப்புறம் அதை விட வளர்ந்த உயரம் உள்ள ஒரு செடியா வரும், அப்போ கூட அதை நம்மளால புடுங்க முடியும். இல்ல கொஞ்சம் வளர்ந்த முருங்கை மரமா கூட மாறி இருக்கும், அப்பவும் அதை புடுங்க முடியும். ஆனா அது ரொம்ப முத்தி போய் இந்த மாதிரி ஆலமர சைஸுக்கு வந்துச்சுன்னு வைங்க, உன் கெட்ட பழக்கத்தை நீயே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பையனுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம பேட் ஹேபிட்டுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்துட்டோம் போல இருக்கு, நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சரி ஓகே, எனக்கு அடிக்ஷன் இருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, உண்மையிலே நான் டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கனா இல்லையானே எனக்கு தெரியலையே, நான் அடிக்ட்ன்ற மாதிரி தான் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் என் மூளையே சொல்லுது, நீ ஒன்றும் அவ்வளோ அடிக்ட்லாம் இல்லடா, அங்க பாரு அந்த பையன் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்கான், அவன் தான் அடிக்ட், நீ ஒன்றும் அடிக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நமக்குள்ள இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனே வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சாட்சி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 சினாரியோ சொல்றேன். இந்த 5 சினாரியோவை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பக்கத்துல எதனா நோட் பேட் இருந்துச்சுன்னா நோட் பேட்ல எழுதுங்க. இல்ல நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்றேன் 5 கேள்விக்கு 3 கேள்விக்கு நீங்க ஆமா
எஸ் அப்படின்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா எஸ் யூ ஆர் அடிக்டட். இல்ல நான் 2த்துக்கு தான் சொல்லியிருக்கேன், இல்ல 1க்கு தான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எஸ் நீங்க தப்பிச்சிட்டீங்க. பட் 3க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் முத்தி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். பார்க்கலாமா? சரி, ஓகே. கமெண்ட் டேபை ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் 12 மணி நேரத்துக்குள்ள ஒரு தடவைக்கு மேல உங்களோட ஸ்டேட்டஸை நீங்களே ஓபன் பண்ணி எத்தனை பேர் என் ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்கன்னு பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஆமாண்ணா ஆமான்னு டைப் பண்ணுங்க, இல்லாட்டி எஸ்ன்னு கூட டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் நம்பர் 1 ஃபினிஷ் ஆயிடுச்சு. 2வது கொஸ்டின், இன்ஸ்டாகிராமோ அப்படி இல்லையாட்டி யூடியூபோ இது 2த்துல ஏதாவது ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணும்போது 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்ஷியஸோட ஓப்பன் பண்ணிட்டு உங்களையும் அறியாம 10 நிமிஷத்துக்கு மேல அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாண்ணா ஆமான்னு டைப் பண்ணுங்க, அப்படி இல்லையாட்டி எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்லாட்டி நோன் டைப் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3வது கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின், உங்களால கண்ணை மூடி உங்க மைண்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட உங்க மைண்ட்ல ஒரு 7 மொபைல் நம்பர் கூட பதிவாகி இருக்கா இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு 7 மொபைல் நம்பர் உங்க மைண்ட்ல இல்ல அப்படின்ற மாதிரி சினாரியோ இருக்கா? உங்க நம்பரா இருக்கலாம், உங்க ஸ்பவுஸ் நம்பரா இருக்கலாம், அப்பா அம்மா நம்பரா இருக்கலாம், பட் 7 நம்பர் கூட என் மைண்ட்ல இல்ல, 7 மொபைல் நம்பர் கூட என் மைண்ட்ல இல்லை அப்படின்ற சினாரியோ இருக்கு அப்படின்னா ஆமான்னு மறுபடியும் டைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு 7 மொபைல் நம்பர் ஞாபகம் இருக்கு அப்படின்னா நோன் டைப் பண்ணிடுங்க. 4வது கொஸ்டின் போலாமா? நான் என் மொபைல் ஃபோனை சார்ஜர் போட்டுட்டேன், பட் சார்ஜர் போட்டதுக்கு அப்புறமும் பிளக் பாயிண்ட் பக்கத்துலேயே இருந்துட்டு என் மொபைலை நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆமான்னு டைப் பண்ணுங்க. அந்த பழக்கம் இல்லாட்டி நோன் கூட டைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. லாஸ்ட் கொஸ்டின், உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களோட ஃபோன் மொபைல் யூசேஜ் டைமிங் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. 3 மணி நேரம் 1 நிமிஷம் இருந்தாலும் கணக்கு தாங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த கேள்விக்கும் பதில் ஆமா. இன்கேஸ் அதுக்கு கீழேயே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லைன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், அப்படி இல்லையா நோன் டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களோட அந்த 5 கேள்வியோட ஆன்சரை பாருங்க. நீங்கள் 3 கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா எஸ் யூ ஆர் அடிக்டட். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட முடியும். 4 கேள்விக்கும் ஆமான்னு தான் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் போராடினீங்கன்னா வெளியே வந்துட முடியும். 5 கேள்விக்கும் ஆமான்னு தான் நீங்க எழுதிருக்கீங்கன்னா யூ ஆர் இன் சீரியஸ் ட்ரபிள். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்க ஆல்ரெடி ரொம்ப டிஜிட்டலுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. ஸோ நீங்க தான் கஷ்டப்பட்டு அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். ஸோ 5 கேள்வியை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு 12 மணி நேரத்துக்கு உள்ளேயே மறுபடி அந்த ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் இதை பார்த்துருக்காங்கன்ட்டு ஒரு தடவைக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான பதிலை எழுதுங்க. 2வது கேள்வி, இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ இந்த 2 பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும்னு வந்துட்டு ஆனால் உங்களையும் மீறி 10 நிமிஷத்துக்கு மேலே அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டேன், அரை மணி நேரம் 1 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில். 3வது, உங்களோட மைண்டை நல்லா யோசிச்சு பாருங்க, 7 மொபைல் நம்பர் கூட என் மைண்டுக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி சினாரியோ இருக்குன்னா அதுக்கான பதிலை எழுதுங்க. 4வது, நான் மொபைல் ஃபோனை சார்ஜர் போட்டதுக்கு அப்புறமும் சார்ஜ் கனெக்டிங்ல இருக்கிறப்பையும் நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா 4வது கேள்விக்கான பதிலையும் எழுதுங்க. 5வது கேள்வி, உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸில் டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங் ஓப்பன் பண்ணிங்களா, அதில் உங்களோட மொபைல் ஃபோன் யூசேஜ் டைமிங் காட்டும். அது 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னா அதுக்கான ஆன்சரையும் எழுதுங்க. இந்த 5 கேள்வியில் 3 கேள்விக்கு மேலே நீங்கள் வந்து ஆமான்னு எழுதிருந்தீங்கன்னா யூ ஆர் இன் டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தான் அது கூட போராடி சண்டை போட்டு வெளியே வரணும். சரிங்களா? இவ்வளோ சொல்லிட்டு எப்படி வெளியே வர்றதுன்றதையும் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடியோட லென்த்தே ரொம்ப பெருசா போயிடுச்சு. இந்த வீடியோக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தரீங்கன்றத பார்த்து கண்டிப்பா உங்களோட டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருந்தும் எப்படி வெளியே வர்றதுன்ற ட்ரிக்ஸ் அண்ட் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்த நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா சொல்றேன்.
பட் அதுக்கு இந்த வீடியோக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தரீங்க அப்படின்றதுல எனக்கு இருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து மறக்காம நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் ஓகே ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பாக்குற எல்லாரும் அதை கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. நீங்க அடிக்டா இருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இதுல இருந்து நான் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க. கண்டிப்பா நிறைய ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருந்தும் எப்படி வெளியே வருது அப்படின்றத உங்க மொபைல் போனை வச்சே சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்ததும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதை படிச்சு பாக்குறப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.